தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதபாட ஆராய்ச்சிக்காக நாம் தேவனுடைய கருத்துக்களை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். இப்பொழுதும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு ரூத்தும் எஸ்தரும். ஒரு சிறு ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீரே எங்களுக்கு ஞானம் நீதியும் பரிசுத்தம் மீட்புமானபடியாக நன்றி. ஒருவர் ஞானத்தை குறைவில் நான் இருந்தால் என்னிடத்து கேட்க கடவன், நான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவனை, உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை நான் பேச உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே தேவையில்லாத பேச்சுக்களை மறைத்து தேவையானதை மற்றும் எடுத்துக்கூற உதவி செய்யும். நீரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமீன். மனப்பாட வசனம் சொல்கிறது, ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களை தயவு கிடைத்தது. ராஜா தன் கையில் இருக்கிற போர் செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். எஸ்தர் 5:2 சொல்கிறது. இந்த முழு வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள புஸ்தகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பெண்களை பற்றி எத்தனை புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்டது என்று சொல்ல முடியுமா? பெண்களை மையப்படுத்தி, பெண்களுடைய பெயர்களையும் பெண்களை மையப்படுத்தி கொடுக்கப்பட்ட புஸ்தகங்களின் எண்ணிக்கை 2. வேற மிஸ் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு புஸ்தகம் இருக்குது. மொத்தம் 3 புத்தகங்கள் இருக்குது. 2 பேர் பெண்களுடைய பேர்கள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தலைப்பில் இருக்க மாதிரி ரூத், எஸ்தர். 2 யோவான் போனீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் 2 யோவான் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, அம்மாள் அவளுடைய பிள்ளைகளுக்காக யோவான் எழுதின புஸ்தகம். முழு புஸ்தகமே ஒரு 13 வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த வசனங்கள் அனைத்தும் ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணையும் அவருடைய குழந்தைகளையும் பற்றிய வாழ்த்துக்கள் செய்திகள் வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைப்பு 2 யோவான் இருக்குது. யோவான் எழுதின புஸ்தகம் தான். அதில் உள்ளே போய் நம்ம படித்து பார்த்தோம்னா, அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த வகையில் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய இதில் படி நான் தெரிஞ்சுக்கிட்டது அடிப்படையை பார்த்தேன், 3 பேருக்கு தான் இந்த வேதாகமத்திலே பெண்களுக்கு மையப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்களை மையப்படுத்தலைன்னு சொல்லலை, முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் நம்ம படிக்கிறது 2 பேர் தான், ரூத், எஸ்தர். இவங்க 2 பேருமே நம்மளுக்கு தெரியும். இவங்களுடைய சரித்திரங்கள் முழுவதையும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்போம். நம்மளுக்கு தெரியாத ஒன்றுமே இதில் இல்லை, புதுசாக எதுவுமே இல்லை. ஆனால் இவர்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற விடுதலையும் அந்த மீட்பையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வரிசையில் பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு தேவன் கிடையாது. நம்ம புஸ்தகத்தில் சொல்லும்போது தேவன் கிடையாது, தேவன் மோசமான சூழ்நிலையில் யாருக்கும் உதவி செய்கிறதில்ல, அப்புறம் நம்மளை புண்படுத்துபவர்களுக்கு மத்தியில் தேவன் எந்த காரியத்தையும் ஈடுபடுவதில்லை அப்படின்ற மாதிரி சிலர் யோசிப்பாங்க. சாதாரணமாக சொல்லணும்னா, கடவுளுக்கு கண் இல்லையா? இதை தான் உலக பிரகாரமான மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்போ சொல்கிறாங்கன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு நன்மைகள் செய்யும்போது யார் எதுவுமே பேசுகிறதில்ல. தங்களுக்கு தீமைகள் ஏற்படும் போது உடனே சொல்கிற வார்த்தை இதுதான், உலக பிரகாரமாக சொல்கிறது. நம்மளும் விசுவாசத்தில் சில நேரங்களில் சில விசுவாச குறைவை ஏற்படும் போது சில தளர்வுகள் நம்மகிட்டே ஏற்படுது. அவங்க வேறு விதமாக செய்கிறாங்க, நம்ம வேறு விதமாக சொல்கிறோம். இவ்வளோ தான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். இப்போ அந்த தேவன் யார் அப்படின்னு சொல்கிறத ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக சொல்கிறேன். மத்தேயு 5:45 எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, 44 சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். நீங்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த வசனத்தில் எல்லாம் கவனித்து பார்த்தோம்னா, சத்துருக்களை சிநேகியுங்கள் நம்மளே சில நேரங்களில் சொல்ல முடியாத வார்த்தைகள் தான். நம்மளை பயக்கிறவங்கள்ட்ட நம்மளை பற்றி அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்கள பற்றி நம்ம சாதாரணமாக குறைவாக தான் சொல்லுவோமே தவிர நம்ம நிறைவான வார்த்தைகளை அவர்கள்ட்ட சொல்ல மாட்டோம். அவங்களுக்கான ஜெபம் பண்ணுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்ற வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு வருமானது விசுவாசத்தில் அடித்தளத்திற்கு நம்ம சென்றால் தான் நம்மளுடைய அந்த உணர்வுகள் நம்மளுக்கு வரும். இளைநோட்டமாக இருக்கும்போது சில விஷயங்கள் வரவே வராது.
ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறவர் ஆண்டவராக இல்லாமல் வேறு யாருமா இருக்க முடியாது. மனிதர்கள் இந்த வார்த்தைகளை முழு மூச்சாக சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒரு நன்மையில் கிடைக்கும்னா அவரை பற்றி புகழ்வாங்களே தவிர மற்ற எந்த விதத்திலையும் மனிதர்கள் புகழ்வது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கடைசி முடிக்கும்போது மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியன் உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி மனிதர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவராக இருக்காமல் இருக்க முடியும்னு யோசித்து பாருங்கள். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அதை தான் நான் சொல்ல வந்தோம். நம் புண்படும் போது அவர் எதுவுமே செய்கிறது இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய மக்களுக்கு அல்ல, உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும், நல்லோர் தீயோர் நீதிமான் அநீதிமான் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறேன். ஒரு சூரியன் தான் உதிக்குது, அது எல்லாருக்கும் காமனாக தான் இருக்குது. நல்லவர்களுக்கு ஒரு மாதிரியும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாதிரியும், ஏற்றுக்கிட்டவர்கள் ஒரு மாதிரி இல்லை. மழையும் அதே மாதிரி தான், பேஞ்சா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் ஆண்டவர் தான். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதும் அவங்களுடைய காரியங்கள் தானே தவிர ஆண்டவருடைய காரியம் இல்லை. ஆண்டவர் அதுக்கு வழியை திறந்து வைத்திருக்கிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா வேணாமான்றது நம்மை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். இதுதான் இப்போ இதை மையப்படுத்தி சொல்கிற காரணம் நம்மளுடைய சில கேள்விகள் இருக்கிறதுனால இந்த வசனம் சொல்கிறோம். இப்போ ரூத் அதிகாரத்துக்கு போனோம்னா ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரோடும் மோவாப் தேசத்திற்கு போய் சஞ்சரித்தான். இதுக்கடுத்து உங்களுக்கு நிகழ்ச்சிகள் தெரியும். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் இருந்த தேசம் பெத்லகேம், எப்ராத்தா. ஆனால் இவர் எப்ராத்தாலேருந்து பெத்லகேம்லேருந்து இவர் எங்கே போயிடாருன்னா மோவாப் தேசம். இந்த மோவாப் தேசம் இந்த பெத்லகேம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ரொம்ப பக்கம், அடுத்தடுத்து இருக்கிற ஊர்கள் இந்த மாதிரி தான். இப்போ பெத்லகேம் என்றால் நம்மளுக்கு சொல்லப்படுறபடி பார்த்தோம்னா அப்பத்தின் வீடு. அப்போ தாழ்ச்சி இல்லாத ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நான் உன்னை அழைத்து கொண்டு போவேன் தான் ஆண்டவர் சொன்னார். தான் சொன்னதை நிறைவேற்றினார் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க அங்கே இருந்து மோவாப் தேசத்துக்கு போயிருக்காங்க. இப்போ இந்த மோவாப் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பரிபூர்ணமான தேவன் அப்படின்றத பற்றி ஒரு சில வசனங்கள் சொல்லிட்டு அந்த மோவாப் தேசத்தை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2:17 சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இது ஒரு கட்டளை கொடுக்குறாங்க ஆண்டவர். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், சாகவே சாவாய். புசிக்கிறதுனால சாவான்னு சொல்லலை, அவர் சொன்னதை மாற்றும் போது அந்த வார்த்தையை வருது அவருக்கு. இப்போ அடுத்து பார்த்தோம்னா என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு அப்படி அதுக்கு முன்னாடி பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தில் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணி தோட்டத்தில் உள்ள தண்ணீர் பாயும்படி ஏதோனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது அவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதைலகமும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீசோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இசகோல் என்று பேர். அது அசரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிரத் என்னும் பேர். இப்போ நான் வாசதெல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாத ஒன்று நான் சொல்லலை. ஆனால் கவனித்து பார்த்தோம்னா ஏதேன் தோட்டம் உருவாக்கப்பட்டது 2 நாடுகள்னு சொல்கிறாங்க. 2 பேர் இருந்தாங்க, உருவாக்கப்பட்டது 2 நாடு. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பழங்கள் இருந்துச்சு. 2 பேர் சாப்பிட்டார்கள், தூக்கி எறிஞ்சாங்கன்னு கூட சொல்லலாம். மிச்சம் எடுத்தார்கள்னு சொல்கிறது பிற்காலத்தில் நம்ம ஏசப்பா வரும்போது, ஏன் பழைய ஏற்பாடு காலத்தே மிச்சம் எடுத்தார்கள் எளிய காலத்தில் இருக்குது. அப்போ அவங்க சாப்பிட்டு அதை வேஸ்ட் பண்ணாங்கன்றது இங்கே பெரிய விஷயமா தெரியலை. ஆனால் 2 பேர் இருந்தாங்க, அவ்வளோ பெரிய தோட்டம் இருந்துச்சு. 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு கேன் போதாதான், குடிக்கிறதுக்கு ஒரு கேன் 30 லிட்டர் போதும். ஒரு நாளைக்குன்றது ஒரு குடும்பத்துக்கே 30 லிட்டர் சாதாரணமாக வருது, போதுமான அளவுக்கு. 2 பேர் தான் இருந்தாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், 4 பெரிய ஆறுகள் ஓடிற்று. தேவன் பரிபூர்ணத்தின் தேவன்றது இங்கே தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆதியில் தான் உணர்ந்து கொள்ள முடியும், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு இல்லை. இங்கே தான் நம்ம ஒரிஜினாலிட்டி பார்க்க முடியும். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா பொன் விளைந்ததுன்னு போட்டிருக்கு. இப்போ வயலில் போனோம்னா நெல் விளையுது, மற்ற பொருட்கள்லாம் இருக்குது. ஆனால் பொன் விளையுதுன்னு சொல்லும்போது அங்கே நடந்து போய் அவங்க களை எடுக்கிறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் தானியங்களை மிதிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே பொண்ணை விளைஞ்சால் பொண்ணை மிதிச்சுட்டு தான் அவர் நடந்திருப்பார். பண்படுத்தவும் காக்கவும் செய்வேன்னு சொன்னார், பொண்ணை மிதிச்சிருப்பார். இன்றைக்கி தங்கத்தை நம்ம எவ்வளவு பெரிய மதிப்பாக எடுக்கிறோம். தங்கத்தை வச்சு தான் உலக பொருளாதாரமே நிர்ணயிக்கப்படுது.
ஆனால் இங்கே பொன் விளைந்தது, கோமேதக்கள் எல்லாமே அவனுடைய ஆதாமுடைய பாதத்துக்கு கீழாக வைத்திருந்தார் ஆண்டவர். இன்றைக்கி எல்லாமே மேலே போயிடுச்சு. மனுஷன் கீழே வந்துட்டான், மனுஷனுடைய பொருளாதாரம் அவனுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கு காரணம் ஆண்டவரை பரிபூர்ணத்தின் தேவனை விட்டு அவர்கள் என்னைக்கு அந்த வார்த்தையை விட்டு வெளியே வந்தாங்களோ. இதை எப்படி பிசாசு நமக்கு யூஸ் பண்ணுறான் அப்படின்னா, சில விஷயங்கள் தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அடிப்படையில் நம்ம போகாமல் அவர் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய விட்டு, நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள், அதாவது நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு போயிடும். அதே 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனிகளை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் சிறியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் அறிந்து கொள்ளுங்கள். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், கடவுள் சாகவே சாவான்னு சொல்லிட்டார். இதை கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஐயோ, கடவுள் இப்படி சொல்கிறாரே, ஆண்டவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தோம்னா இவன் சொல்கிறது நல்ல விதமாக தெரியுது. நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு. எது நல்ல பெஸ்ட்டாக இருக்கும், இது வார்த்தை தான் பெஸ்ட்டாக தெரியும். ஆனால் ஆண்டவர் அதற்குள்ளே இல்லை அர்த்தத்தை மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. எதை செஞ்சால் எது நடக்கும் அதுதான் முக்கியம். இவன் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்லலாம். என்னது, அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக பேசலாம், ஆப்போசிட் தான். இப்போ எதிர்மறையாக பேசும்போது இவனுடைய வார்த்தைகள் அந்த அம்மாவுக்கு நன்மையாக தெரிஞ்சு அந்த அம்மா பார்த்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ ஆதாமுடைய வேலை என்ன? இங்கே கடவுள் அவர்கிட்ட தான் கட்டளை கொடுத்துருந்தாரு, நீ பண்படுத்து காத்துக்கொள். காக்கிற வேலை அவருடைய வேலையாக இருந்துச்சு. அவர் ஏவாளுக்கு செய்ய வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை செஞ்சுருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த அம்மாவை தான் வலுக்கட்டாயமாக போய் பேசுகிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு தோட்டம் இருக்குது, சொல்லுங்க. சாகவே சாவதில்லைன்னு சொன்னாங்க, செத்தாங்க. எப்போ செத்தாங்கன்னு சொன்னால் வார்த்தையை மீறின பிறகு செத்தாங்க. வார்த்தையை மீறாட்டினா உயிரோடு தானே இருந்திருப்பாங்க. பாவத்தில் தான். வார்த்தையை என்றைக்கு மீறினாங்களோ அன்றைக்கி பாவம் உள்ளே வந்துச்சு. பாவத்தில் யார் சாகிறதுக்காண்டி ஆண்டவர் படைக்கலை. இந்த உலகத்தில் நம்ம நித்தியமாக வாழ்வதற்கு தான் ஆண்டவர் உருவாக்குனாரே தவிர, நம்ம பூமியில் இந்த மனித ரூபம் எடுக்கணும், இறக்கணும், மண்ணுக்கு வந்தவே மண்ணுக்கு போகணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணவே இல்லை. என்றைக்கு பாவம் செஞ்சோமோ அன்னைக்கு நம்ம அதோட விளைவுகளை அனுபவித்து கொண்டோம். இன்றைக்கி அதை தான் நம்மளை விடாமல் துரத்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய பிரச்சனைகள் அங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை அப்போ நம்ம இனிமேல் நம்மளும் சில நேரங்களில் யோசிக்கணும், ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருந்து பேசுகிறாரா, இல்லை பிசாசு சில நேரங்களில் நம்ம மைண்டுக்குள்ளே புகுந்து சில தவறான யோசனைகள் கொடுக்குறானா. அதை நம்ம ஜெபத்தின் மூலமாகவும் ஆவியானவர் தான் நம்ம நித்தியமாக உணர்த்த முடியுமே தவிர உறுதியான உணர்த்து அவர் தான் முடியும். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதன் அடிப்படையிலேயே மனசில் வச்சுட்டே நம்ம ஜெபம் பண்ணும்போது பிசாசு சில நேரங்களில் நமக்கு ஏற்ற மாதிரி சில யோசனைகளை கொடுத்து நம்ம தவறான வழியில் நடத்த முடியும். நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் அல்ல நீரே உமது சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் நம்மளுக்கு கடவுள் தெளிவான ஒரு வழியை காட்டுவார். இப்போ இங்கே பரிபூர்ணத்தை பற்றி பேசணும். இந்த மோவாப் தேசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அதுக்கும் நம்மளுக்கு மோவாப் தேசத்தை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லும்போது, உபாகமம் 23 3-4 வாசிக்கிறேன். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறை ஆனாலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராத நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாக மெசபதோமியாவின் ஊராகிய பேத்தேரியிலிருந்து பேயரின் குமாரனாகிய பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். உங்கள் தேவனாய் கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இங்கே பாருங்கள், மோவாப் தேசம் எப்படிப்பட்டதுன்னா, ஆரம்பத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் வழிநடந்து எகிப்திலிருந்து வரும்போது அவர்களுக்கு நன்மைகள் செய்யாமல் அவர்களை பேரின் குமாரனாய் பாலாக்கின் மூலம் ஒரு சபிக்கணும், அவர்கள் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமாக முடிவு பண்ணி காசு கொடுத்து அவரை அழைச்சிட்டு வந்த ஒரு ராஜா தான் மோவாப் தேச ராஜா. இப்போ ஆண்டவர் அதை பற்றி சொல்லும்போது, அவங்க உங்களுக்கு எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, என் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதி காலத்தில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார். இப்போ அந்த நாட்டுக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் போக முடியும்? அப்போ சபிக்கப்பட்ட இடத்துக்கு போனால் சபிச்சு தான் நம்மளும் சாபத்தை ஏற்றுக்கொள்ள தானே வேணும்.
எப்படி நன்மையான பரிபூர்ணமான ஒரு தோட்டத்திலிருந்து பிசாசின் பேச்சை கேட்டு பாவத்துக்குள்ளே போன மனுஷன் அதோட விளைவுகளை அனுபவிக்கிறானோ, அதே போல் நன்மையான ஒரு கானான் தேசம், பாலும் தேனும் ஓடிய தேசம் சொன்ன இடத்துலேருந்து ஒன்றுமே இல்லாத, இதை விட இன்னொன்று என்னென்னா, மோவாப் தேசம் வந்து இஸ்ரவேல் தேசத்தை விட மலைகள் குறைவான தேசமாக, மழை குறைவாக தான் பெய்யுமாங்க. அப்படிப்பட்ட தேசத்திற்கு எப்படி இந்த எலிமலைக்கு போனாருன்னு தெரியலை. எப்படி ஆதாம் ஏவாளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே பேசும்போது கூடயும் ஒரு தடையை ஏற்படுத்தி ஆண்டவர் நாமத்தில் இயேசு நாமத்தில் ஓடு சாத்தானே அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை செயல்படுத்தாமல் ஒரு வார்த்தையை சொல்லாமல் இருந்தாரோ, அதே போல் எலிமலைக்கும் நகோமி இவங்க 2 பேரில் யாருமே என்ன சொல்லலை, இது ஆண்டவர் கொடுத்த தேசம், இங்கேயே இருப்போம். ஆதியாகமத்தில் வந்து நம்ம இதே வார்த்தையை ஆதியாகமம் 26 பார்த்தோம்னா இதே ஒரு இன்சிடென்ட் இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. ஈசாக்கு சொன்ன வார்த்தை, எகிப்திலே குடியிரு, எகிப்துக்கு போகாத, நான் சொன்ன தேசத்திலே நீ இரு, கானான் தேசத்திலே இரு. அப்பொழுது 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாரும் போகிறாங்க, வெக்கேட் பண்ணி போகிறாங்க. ஆனால் இவர் ஆண்டவர் சொன்னதை கேட்டு அங்கேயே இருந்துட்டார். மழை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே இருந்த இவருக்கு ஆண்டவர் 100 மடங்கு பலன் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். நல்லா யோசித்து பாருங்கள், ஆண்டவர் சொன்னதை கேட்ட மனுஷனுக்கு இது நடந்துச்சு. ஆனால் நகோமி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு நம்மளா யோசித்து பார்க்கலாம். முடிவு பண்ண நபர் இறந்து போனார். அங்கேயே போய் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது இருப்பாயாகன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. ஆனால் இவங்க போய் அங்கே பெண் கொண்டார்கள். பெண் கொண்ட பிறகு அவரும் இறந்து போகிறாங்க 2 பேரும். அப்போ யோசித்து பாருங்கள், அந்த அம்மாவோடைய சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லலை. அவங்களா தீர்மானங்கள் எடுத்து அந்த தீர்மானத்தின் மூலம் பாவத்தை தனக்கு வருவித்து கொண்டார்கள். இப்போ அந்த ரூத்துன்றதுக்கு முன்னாடியே அந்த நகோமி அம்மா எல்லாமே தெரியும்ல, அவங்க இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தவங்க, ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னன்னு தெரியும். அவங்க விட்டுட்டனால தான் யாரோ ஒரு ஆளாவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதனால தான் சொல்கிறாங்க, கணவன் மனைவி வந்து இணக்கமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் பேச்சுவார்த்தைகள்லையும் சரி, ஒரு விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தவங்க சொல்லுவதே ஒருத்தங்களுக்கு காது கொடுத்து கேட்கணும். கேட்கும்போது தான் அதில் நன்மையா தீமையான்னு சொல்லி அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வெளிப்படும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு இருந்தோம்னா அங்கே வந்து என்ன செய்யாது, நம்மளுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் எடுபடாது. அப்போ இங்கே இதை தான் இங்கே சொல்லப்படுது. அடுத்து அதே இதை கண்டினியூ பண்ணி திங்கட்கிழமை பாடத்தில் பார்த்தோன்னா இந்த ரூத்து போவாஸ் இந்த காரியங்கள் வருது. இப்போ இவங்களோட காரியங்களில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் வந்து நல்ல மனுஷன், ரூத்தை வந்து நல்ல இறக்கத்தின் அடிப்படையில் நல்லா கவனித்து இது பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நகோமி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ரூத் 1:20, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவராக போச்சுனார், ஆண்டவராக எல்லா தப்பையும் செய்ய சொன்னார், ஆண்டவராக எல்லாத்துக்கும் கசப்பான இதை கொடுத்தாரு, மதுரமாக மாற்றினார்னு போட்டிருக்கு. எளிய காலத்தில் ஒரு தடவை ஒரு சுனையில் இதாக இருந்துச்சு, அவர் ஒரு மூலிகை போட்டாங்க, உடனே அது மதுரமாக மாறுச்சுன்னு சொல்லிக்காரு. தண்ணி குடிக்க முடியாத இடத்துல ஆண்டவர் வந்து எகிப்து தேசத்தில் வந்து வரும்போது, மாறாத இடத்துல வந்தபோது ஆண்டவர் அதை மதுரமாக மாற்றி தந்தார் தான் போட்டிருக்கு. எங்கே கசப்பு இருக்கோ அதை மாற்றி தருகிற தேவன். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, கடவுள் மேலே பழியை தான் போகிறாங்க. ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், நம்மகிட்ட விசுவாச குறை வரும்போது நம்ம செஞ்ச தவிர அப்படியே ஆண்டவர் மேலே திருப்புறதுனால விளைவை திருப்பி நம்ம தான் சந்திக்க போகிறோம். என்னைக்கு 2 விஷயந்தான், பேதுரு தப்பு பண்ணார், ஆண்டவரை நோக்கி ஓடி வந்தார், பெரிய ப்ரீச்சர், பெரிய ஒரு அப்போஸ்தலராக மாறிட்டார், ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அதே இதில் பார்த்தீங்கன்னா அவன் கூட இருந்தவன் யூதாஸு ஒன்றுமே செய்யலை, ஆண்டவர்கிட்ட வரவே இல்லை. திருப்பி அவன் என்ன செஞ்சான், வெளியே நின்று ஆலயத்தில் எரிஞ்சிட்டு போயிட்டான்னு சொல்லி போட்டிருக்கு, 4 கொண்டு செத்தான். நல்லா யோசித்து பாருங்கள், முடிவுகள் மாறுறதுக்கு காரணம் நம்ம முடிவுகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா முடிவுகள் மாறாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற நம்மளுடைய கையில் தான் நன்மையும் தீமையும் நமக்கு முன்னாடி இருக்குன்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. நீயும் உன் சந்ததியும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனை தெரிந்து கொள்ளனால் நன்மையான விஷயங்கள் நம்ம தான் எடுக்கணும், தீமையை நம்ம எடுக்கக்கூடாதுன்றது ஆண்டவருடைய தீர்மானம். ஆனால் இருக்கு, முன்னாடி தான் இருக்குது தீர்மானம். எதன் அடிப்படையில் எடுக்க போகிறோம், ஆண்டவருடைய அடிப்படையில் எடுக்க போகிறோமா, அதை தான் இங்கே சொல்லப்படுது. அப்போ போவாசுடைய காலத்துலேயும் இந்த அம்மா இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா, சரி, போவாசுடைய காலத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதே இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதே இதில் லோத்தை யோசித்து பாருங்கள். ஆபிரகாமோட சின்ன பிரச்சனை தான். லோத்து என்ன செய்யணும், பெரியவங்ககிட்ட சின்னவர்
இல்லை இல்லை சித்தப்பா, எனக்கு தெரியாமல் எங்கள் ஆட்கள் செஞ்சுருப்பாங்கன்னு யாரை கண்டிச்சிருக்கணும், வேலையாட்கள் கண்டிச்சிருக்கணும். ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா அவர் இன்னும் வாழ்ந்திருப்பார். ஆனால் அவர் என்ன செஞ்சார், போன்னு சொன்னோனையும் எதையும் பார்க்கல, சுற்றி பார்க்குறாரு. யோர்தானுக்கு சமமான சமவெளி வந்து பசுமையாகவும் ஆடு மேய்ச்சலுக்கு ஏற்றதாகவும் இருக்குன்னு தன்னுடைய சாதாரண கண்ணால் அவர் நோக்கி பார்த்தாரு. ஆபிரகாம் பார்த்த பகுதியை பார்த்தீங்கன்னா வெட்டாந்தர பகுதியாக தான் இருந்துச்சு. ஆண்டவர் அப்புறம் தான் சொல்கிறாரு, நீ சுற்றி நட, நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு கொடுக்குறேன். ஆனால் இவர் செழிப்பான ஒரு பகுதியை பார்த்தாரு. இவருக்கு என்ன செய்யலை, கடைசியில் பட்டணத்துக்கு வெளியே குடியிருந்தார், பட்டணத்துக்கு கிட்டக்க போய் குடியிருந்தார், பட்டணத்துக்குள்ளேயே போயிட்டார், அந்த மக்களோட மக்களாகவே மாறிட்டார். அப்படி இருந்தும் ஆண்டவர் அவரை ஆபிரகாமின் நிமித்தம் அவரை என்ன செஞ்சார், விடுதலை பண்ணார். ஆனால் அவங்களுடைய முடிவை பாருங்கள், வாஸ்து பாருங்கள், சொல்லவே முடியாது. அப்படி ஒரு முடிவு அவங்களுக்கு, அவங்க சந்ததி வந்து அப்படி ஒரு சந்ததியாக ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவருடைய தீர்மானம் அதே ஆபிரகாம் வெட்டாந்தர மாதிரி தான் இருந்துச்சு அனைத்து பகுதியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யார், ஆபிரகாமை வானத்தில் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணார். நம்ம அவருடைய பிள்ளைகள் தான் இருக்கோம், ஆவிக்குரிய பிள்ளைகளாக. அப்போ தீர்மானங்கள் எடுக்கிறது தான் இருக்குது. சாய்ஸ் அவர்கிட்ட கொடுத்தாரு. நான் தான் பெரியவன், நான் என்ன சொல்கிறேன் அதைப்படி நிற்கல, நான் இங்கிட்டு போகிறேன் நீ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. அவர் ஆண்டவரை நம்பி அவன் கானான் தேசத்திலே குடியிருந்தான். கடவுள் எங்கே சொல்கிறாரோ அங்கேயே நம்ம இருந்துட்டோம்னா நம்ம பார்க்கும்போது சின்ன விஷயமா இருக்கலாம், உயர்வு இல்லாத இடமா இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம் எல்லாமே. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாருன்னா நமக்கு பெருக்கத்தை ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். இப்போ போவாசோட காலத்துலேயும் ரூத்தோட காலத்துலேயும் அதே தான். இந்த அம்மா இப்போ நல்ல ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு கீழ்ப்படிதலோட ஒரு தாழ்மையுள்ள ஒரு குணம் அந்த அம்மாட்ட இருக்கிறனால தான் அந்த அம்மா எங்கே வர்றாங்கன்னு யோசித்து பாருங்கள். தான் தேசத்திலே இருந்திருக்கலாம், நல்லா யோசித்து பாருங்கள். இவங்க தான் யூதாவிலேருந்து அங்கே போனாங்க மோவாபுக்கு. மோவாப் ஸ்திரீ என்ன செய்யலாம், எங்கள் தேசத்தில் தான் நீங்கள் வந்தீங்க, எங்கள் தேசம் நல்லா இருக்குன்னு தானே வந்தீங்க. அதை பற்றி தெரியவே தெரியாது அந்த அம்மாவுக்கு, ரூத்துக்கு. தேசத்தை பற்றி தெரியாது, ஆண்டவரை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த அம்மா என்ன செய்யுது, கீழ்ப்படிதலையும் தாழ்மையிலையும் தெரிந்தோ தெரியாமையோ தன்னுடைய மாமியாருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மாமியாருடைய தேசத்துக்கே வந்துடுறாங்க. இப்போ ஆண்டவர் அதைத்தான் பார்க்குறாரு, என் தேசத்துக்கு வந்துட்ட ஒன்றை நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் அங்கே நடந்துச்சு. அங்கே போவாசுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏஜ்டு பீப்புள் தான் அவர் கொஞ்சம் இருந்தாலும் அவர் கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு போட்டிருக்கு. அப்போ அவர் என்ன செய்கிறார், தன் அரிக்கட்டில் இருக்கிறத சிந்த விட்டு அவங்கள எடுக்க வச்சுக்கோ, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி இருக்க தண்ணி கிடையாது. ஒரு பொண்ணு அந்த பொண்ணை என்ன செய்யாது, அது ஆண்டவருடைய கிருபை. ஏன்னா அவருடைய அந்த புஸ்தகத்தில் எடுத்து பார்த்தோம்னா போவா சொல்கிறாரு, ஆண்டவருடைய சட்டையிலின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. அந்நிய தேசம், சபைக்கு உட்படக்கூடாதுன்னு சொன்ன தேசம், அந்த தேசத்திலிருந்து வர ஒரு பொண்ணை இவர் என்ன சொல்கிறாரு, சேனைகளின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு தேவனாலே நிறைவான பலன். அப்போ நம்ம மனம் மாறும்போது தான் நன்மைகள் கிடைக்குமே தவிர மனம் மாறவில்லை என்றால் நமக்கு இறைய நன்மைகள் நமக்கு வந்து அடையாது. இருக்கு நன்மைகள் எல்லாருக்கும், யாருக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய மனம் என்ன சொல்லுது, நம்மளுடைய சிந்தனைகள் என்ன இருக்குது, நம்மளுடைய வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன நம்மளுக்கு கட்டளையிடுறார், இதன் அடிப்படையில் நம்ம இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த பெண்ணுக்கு போவாஸ் காட்டினது பெரிய இரக்கமும் அன்பும் தான். அதே அன்பை நம்மளுடைய வேத புஸ்தகத்தில் எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தேயு 12:8 அதில் சொல்கிறாங்க, இப்போ பாருங்கள், மனுஷகுமாரன் சொன்னால் தேவனாய் பார்க்கும்போது தேவனாய் இருக்கிறார், பூலோகத்தில் வரும்போது மனிதனாய் இருக்கிறார், பரமேறி திரும்பி வரும்போது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். 3 திருத்துவத்தின் முக்கியமான நபர்கள்னு சொல்கிறோம். அப்போ இப்போ ஆண்டவர் மனுஷகுமாரன் என்னை வெளிப்படுத்த காரணம் நான் ஆண்டவர் தான், ஆனால் உனக்காக பூமிக்கு வந்திருக்கேன். அதனால அந்த வார்த்தையை அவரே சொல்கிறார் அடிக்கடி. மனுஷகுமாரன் வார்த்தையை அவர் தான் அடிக்கடி சொல்கிறார், மனிதர்கள் சொல்கிறதே இல்லை. மனுஷகுமாரன் அவரே சொல்கிறார், மனுஷகுமாரன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஆண்டவராக இருக்கிறான்னு சொன்னால் பரவாயில்ல, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறான்னு ஏன் சொல்கிறாரு சொல்ல முடியுமா? ஓய்வு நாளுக்கு ஏன் ஆண்டவர்? எல்லாத்துக்குமே அவர் தான் ஆண்டவர். இதுக்கு மட்டும்தான் அவர் ஆண்டவர், அதுக்கு மட்டும்தான் ஆண்டவர், இன்றைக்கி மட்டும்தான், நாளைக்கு அவர் ஆண்டவர் இல்லையா? திங்கக்கிழமை அவர் ஆண்டவர் இல்லையா? வாரத்தின் எல்லா நாட்களும் உலகத்தின் சகல முடிவு பரியந்தும் நான் உன்னோடு இருக்கிறேன் இருக்கார். அப்போ உலகத்தின் முடிவு பரியந்தும் அவர் தான் நம்ம ஆண்டவர். அப்போ இங்கே சொல்கிறதுக்கு காரணம் என்ன, புதிய ஏற்பாட்டில் ஒரு நம்மளுடைய கட்டளைகளை அவர் புது விதமாக சொன்னார் ஆண்டவர். அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே மத்தேயு 22 இருக்குது, நம்மளுக்கு 37 நான் வாசிக்கிறேன் பாருங்கள்.
இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதே அன்பை தான் போவாஸ் ரூத்தோட வாழ்க்கையிலே நம்ம பார்க்குறோம். அந்த அன்பு அவனுடைய தேவனை பற்றி அந்த அம்மாவுக்கு உள்ள விசுவாசத்தை அந்த ரூத்துக்கு அவர் காட்டினார், அவருடைய அன்பையும் காட்டினார் சேர்த்து. இப்போ இங்கேயும் அதான் அன்பை பற்றி தான் தேவன் சொல்கிறாரு. அன்பு பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கு இதே வார்த்தையை. லேவியராகமும் 19:18 போய் படித்து பார்த்தீங்கன்னா இதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயோடும் அன்போடு உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகம் 19:18 போய் படித்தோம்னா இருக்குது இதே வார்த்தை, சேம் இதே வார்த்தைகள் நிறைய இடத்துல இருக்குது. மார்க்கில் இருக்குது, லூக்காவில் இருக்குது, யோவானில் இருக்குது, எல்லா அதிகாரங்கள்லையுமே அங்கங்கே சொல்லப்படுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது முதலாம் பிரதான கற்பனை. அப்போ ஆண்டவரை முழுசாக நம்ம நம்பும்போது முதல் கற்பனையை நம்ம நிறைவேற்றிடுறோம்னு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் மக்களுக்கு தன்னுடைய கற்பனைகளை எளிமையாக சேர்க்கணும், எளிமைனா அன்பின் மூலமாக சேர்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் சேர்க்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருனிடத்தில் அன்பு கூறு. ஆண்டவர்கிட்ட அன்பு கூறு, அடுத்து உன்னோட சக மனிதர்களோட அன்பு கூறு. மூணாவது இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இன்னொரு இடத்துல நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறிற்று அப்படின்னு போட்டு. அப்போ அன்பை காட்டணும் அப்படின்னு சொன்னால் தேவன் இப்படி சிம்பிளாக 10 கட்டணம் இப்படி 2 விதமாக சொல்லிட்டு போயிட்டாரே, அது எப்படி அப்படின்னு யோசிக்கலாம். தேவன் இந்த பூமியில் வாழ்ந்த வரை அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்தினார். ஒரு பெண்ணை கையும் காலமாக பிடிச்சி கொண்டு வந்து வச்சாங்க, கல்லெறிய போனாங்க. உடனே அவர் ஒன்றுமே சொல்லலை. உங்களின் முதலாவது பாவம் செய்யாது இருக்கிறவன் அவள் மேல் கல்லெறிய கடவன் கீழே குனிஞ்சுக்கிட்டார். ஏன்னா நிமிந்து பார்த்தா யாரும் தெரிஞ்சிடும், எவேன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கு வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் அப்படி குனிஞ்சாராம். நிமிந்து பார்த்து நம்ம இப்போ நாங்களே டீச்சர்ஸாக இருக்கோம், ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு பையனை அவனை மைண்ட் பண்ணி அவனை நிப்பாட்டி தான் கொஸ்டின் பண்ணுவோம். நிறைய நேரங்கள் அப்படி தான் நடக்குது. எல்லா நேரங்களும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த ஒவ்வொரு நபரையும் யோசித்து நாளைக்கு குற்ற உணர்ச்சினால என்கிட்ட திரும்பாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் குனிஞ்சிட்டாராம், குனிஞ்சு எழுதினாராம். குனிஞ்சு எழுதும்போது கடைசியாக அந்த பெண்ணே சொன்னாங்க, நீரே என்னை நியாயம் தீருங்க, நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, இனிமேல் பாவம் செய்யாதே போ. அன்பை தான் வெளிக்கட்டினா தவிர அங்கே நியாயாதிபதியாக இல்லை, நீதியுள்ள நியாயாதிபதி தான் தேவன். ஆனால் பூமிக்கு வரும்போது அவர் நியாயம் தீர்க்கிறதுக்காண்டி வரலை, மனிதன் மீது அன்பு செலுத்துறதுக்காண்டி வந்தார். அந்த அன்பை போவாஸ் எப்படி ரூத்துக்கு செலுத்தி தன்னோட மனைவியாக்கி அவங்க மூலியமாகவே நல்லா யோசித்து பாருங்கள். அந்த சந்ததி தான் இயேசுவே பிறந்தார். அது மூலே தாவீது வரைக்கும் ஒரு சந்ததி இருந்துச்சு. 14 வருஷம் போட்டிருக்கு. மத்தியில் போய் படித்து பார்த்தீங்கன்னா 42 தலைமுறை. இந்த 42 தலைமுறையில் 31 தலைமுறைகள் 31வது தலைமுறையில் 31 தலைமுறை இருக்கும் இயேசு வர்றதுக்கு. ஓபேத் பிறந்ததுலேருந்து போவாசுடைய மகன் இயேசு பிறகு வரைக்கும் 31 தலைமுறை. ஒரு தலைமுறைனா 30 வருஷம் சொல்லப்படுது. அப்போ இந்த 31 வருஷத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வருவதற்கு அங்கே கீழ்ப்படிந்த ரூத்தும் அந்த பெண் மேலே அன்பு கொண்ட யோவாசும் தேவனுடைய சட்டையின் கீழே வந்ததுனால அந்த பெண்ணுக்கு தன்னுடைய மனைவின்ற அங்கீகாரத்தை கொடுத்த அந்த நிகழ்ச்சி தான் இயேசு அந்த சந்ததியிலேயே பிறந்தார். தேவன் தான் அங்கே சொல்லியிருக்காரு, நீ எனக்குள்ளே வரக்கூடாதுன்னு. ஆனால் ஆண்டவரே அங்கே என்ன செய்தார், அந்த பெண் மனம் திரும்பினதை தான் பார்த்துருக்காரே தவிர அந்த பெண் மனம் திரும்பாத பார்க்கல. ஏன் போவாஸுக்கு வேற ஒரு மனைவி மூலியமாக கூட குழந்தைகள் கொடுத்துருக்கலாமே, இயேசு அந்த சந்ததியில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு சந்ததியில் வந்த பெண்ணு மூலியமாக தான் தன்னையே கொடுத்தார், தன்னையே வெளிப்படுத்தினார் பூமிக்கு. அப்போ இந்த அன்புன்றது ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது அன்பு காட்டினார் அப்படின்னு சொல்லிடுறோம். போவாஸ் ரூத்து மேலே அன்பு காட்டினாங்க. ஆண்டவர் கோவப்படலையா அப்படின்னு சொன்னால் கோவப்பட்டார் சில காரியங்களில். என்னென்ன காரியங்கள் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன காரியங்கள் சொல்ல முடியுமா? ஆண்டவர் கோவப்பட்ட காரியங்கள் பூமியில் இருக்கும்போது தேவாலய காரியம், வேற ஏன் இந்த காரியங்கள் நடக்குது? அங்கே தவறுகள் நடந்துருச்சு. அந்த தவறுகள் தேவாலயத்துக்குள்ளே இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு அவருக்கு இயல்பாகவே அவருடைய குணம் அதுதான், அதை வெளிப்படுத்தினார். அத்திமரத்தை சபிச்சது காரணம் விசுவாசத்தை சீசர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் சபிச்சார். பழம் இல்லாத காலத்தில் போய் பழத்தை தேடுனா கிடைக்குமா? அந்தந்த காலங்களில் அந்தந்த பழங்கள் கிடைக்கும். அத்திமர காலம் இல்லாத போது அதில் போய் பழத்தை தேடுனா ஆண்டவருக்கு தெரியாதாது. ஆனால் ஆண்டவர் இங்கே இருக்கிற தன்னுடைய சீசர்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை
காண்பிக்கும் பொருட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த சீசர்கள் தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்ல மாட்டார். நான் சபிச்சேன் பட்டு போயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். யார் தான் சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. சீசர்கள் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் பாடத்தை கற்பித்தாரே தவிர அவருக்கு தேவையில்லை. அவங்க தான் சொன்னாங்க, ஆண்டவரே நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டே. அப்போ கடுகு விதையளவு விசுவாசம் நமக்கு உண்டாயிருந்தாலும் நீ இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே விசுவாசித்தால் அப்படியே ஆகும்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ நம்ம விசுவாசம் கடுகு விதையளவு இருந்தால் போதுமா, ஆனால் அது உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் மேலே எந்த ஒரு அது என்ன சொல்கிறது, எந்த ஒரு தயக்கமோ எந்த ஒரு சந்தேகமோ எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது தான் இதோட அர்த்தம். அப்போ ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துகிறாருனால நிறைய இடத்துல வெளிப்பட்டிருக்காரு. சிறு பிள்ளைகள் என்னிடத்து ஒரு இடங்கொழுகள் முன்னாடி வசனத்தில் போய் பார்த்தீங்கன்னா விசனம் அடைந்தார், கோவப்பட்டார்னு போட்டிருக்கு. ஏன்? அவங்க மேலே அவர் அவ்வளோ அன்பாக இருந்தார். ஏன்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதி தேடுங்க அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். சிறு பிள்ளைகளை வச்சு தான் சொன்னார். இவர்கள் இது என்ன எப்படி இருப்பாங்கன்னா, இவர்களைப் போல மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளலாம். அதே இது ஒரு கைதி இயேசுவை பிடிக்க வர்றான், பேதுரு காதை வெட்டிட்டாருன்னு போட்டிருக்கு. பேதுரு அந்த நேரத்திலையும் கண்டிக்கிறார், அன்பை தான் வெளிப்படுத்தினார். அந்த காதை சுகப்படுத்தி அவனோட தான் போனார். அப்பையும் அன்பை வெளிப்படுத்தினார். இந்த நேரத்தில் அவர் கோவப்பட்டிருக்கலாம். 12 லேகியோனுக்கு அதிகமான லேகியோனை அனுப்ப முடியாதான்னு இயேசுவே கேட்குறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அங்கே சுகப்படுத்துகிறார். ஏன்னா அவர் எது முக்கியமோ, தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவாலயத்துக்கும் எது முக்கியமோ அந்த இடத்துல தான் கோவப்படுறாரு. மற்ற இடத்துல கோவமே இல்லை அவர்கிட்ட. நல்லா யோசித்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் அப்படி தான். இன்னொரு இடத்துல கோவப்படுவார். இதே பேதுருவை பார்த்து அப்பால் இப்போ சாத்தானேனே சொல்லிடுவார். ஏன்? தேவனுடைய திட்டத்துக்கு அவர் ஒத்துழைக்காமல் அவருடைய மன விருப்பத்தின்படி நடக்கும்போது இதைத்தான் சொல்கிறான். அவர் சொல்லும்போது அவர் என்ன, நீங்கள் சாகக்கூடாது ஆண்டவர்ன்றப்ப நல்ல வார்த்தை தான், நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த பேதுரு மூலியமாக பிசாசு கூடயும் பேசலாம். ஏன்? கடவுளுடைய திட்டத்திற்கு எது எதிர்மறையாக இருக்கோ அது பிசாசின் செயலாக கூட எடுக்கலாம். அது நம்மளே சொந்தமாக பேசலாம், ஒரு தூண்டுதலின் அடிப்படையில் பேசலாம். நம்ம பேசினாலும் யார் பேசினாலும் அது தேவனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அது தவறு தான். அதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அதை தான் சொல்கிறோம். நம்முடைய தீர்மானம் தான் இங்கே இருக்குது. அன்பு தான், கடவுள் அன்பை தான் சொல்கிறார். ரூத்துக்கு எப்படி அன்பை செலுத்தினாரோ நியாயப்பிரமாணத்தை அன்பின் மூலமாக நாம் இந்த காலத்தில் செலுத்த வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது. அன்பை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போகிறோம்ன்றதை அவங்க பார்த்து வருவாங்க. அன்பை நம்ம வெளிப்படுத்தாத வெறும் நம்ம சபைக்கு மட்டும் வர்றோம்னு சொன்னோம்னா, அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு போட்டிருக்கு. நம்மளே அறிஞ்சுக்கிறாதப்ப அவங்க கண்டிப்பாக அறிய முடியாது. அவங்களுக்கு பெரிய ஒரு தடைக்கல்லை நம்மளே ஏற்படுத்துகிறோம். அன்பை காட்டும் போது தான் தேவனுக்கு நம்ம வழியை ஏற்படுத்துகிறோம். அன்பு காட்டலைன்னு நான் தேவனே நம்மளால் ஒன்று விட, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு போட்டிருக்கு. உண்மைதான், தேவனால் சில விஷயங்கள் செய்ய முடியாது. உண்மைதானா? தேவனால் சில காரியங்கள் செய்ய முடியாது. இன்னும் இப்படி சொல்லிட்டாங்க, தப்பு தான். நான் சொன்னதுக்கு வேறு அர்த்தம் இல்லை, உண்மையாக சொல்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா அப்படி இல்லை தேவனால் எல்லாம் முடியும்னு சொல்ல முடியுமா? எல்லாம் முடியும் தான், அதையும் ஒத்துக்கிறேன் நான். ஆனால் முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது. தேவன் மனிதனுக்கு சித்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஏவாளை கையை பிடிக்கலை, இதே எலிமலைக்க கையை பிடிச்சி நிப்பாட்டலை, தடுத்து நிப்பாட்டலை. போனால் போ, பறிக்கிறியா பறிச்சுக்கோ, சாப்பிட்றியா சாப்பிட்டுக்கோ, என்ன வேணாலும் செய். ஆனால் நான் சொன்னதை செய்யாமல் நீ செஞ்சேன்னா அதுக்கான விளைவுகள் கிடைக்கும். இவ்வளோ தான் ஆண்டவர் செய்கிறது. இந்த விஷயத்தை ஏன் ஆண்டவர் தடுக்கலை? தேவனுக்கு தெரியாதா? மேலேருந்து ஆண்டவர் பார்க்கலையா? ஏவாள் தப்பு செய்ய போகிறா, உலகமே இப்படி போக போதே, ஆண்டவர் தெரியாதா? தெரியாத காரியத்தையாக செஞ்சிட்ருக்காங்க. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவர் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது அவருக்கு கண்கள். யாருக்கு நன்மை செய்யலாம்னு, யாரை ஆசீர்வதிக்கலாம்னு பூமிலாம் பார்த்துட்டு இருந்தார். அன்றைக்கி 2 பேர் இருக்கப்போ 2 பேரை பார்க்க முடியாதா? ஆண்டவர் அவ்வளவு இரக்கம் இல்லாதவரா? ஆண்டவர் எல்லா கடத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த 2 பேருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல, வெளிப்படுத்தி தானே இருந்தார். வெளிப்படுத்துதல் தெரிந்தும் அவர்கள் தப்பை ஏற்றுக்கிட்டாங்க, எடுத்து செய்கிறாங்க, மனப்பூர்வமாக செய்கிறாங்க. அந்த ஆதாம் ஏவாள் செஞ்ச தவிர ஆதாம் எந்த வார்த்தையிலையும் கண்டிக்கலை, அவர் அப்படியே வாங்கி சாப்பிட்டாருன்னு போட்டிருக்கு. 2 விஷயம் சொல்லலாம் இதில். சாப்பிடலைன்னா ஒன்று ஒரு விதமான சந்ததி இருக்கும், ஒன்று தேவனுடைய சந்ததி மாதிரி இருக்கும், ஒன்று பாவத்தின் சந்ததி மாதிரி ஆகிடும். 2மே கான்ட்ராவிஷன் ஆகிடும். இப்போ அது என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசம் சொன்னாலும் அவர் சாப்பிட்டனால இப்போ அந்த பாவத்தை ஏற்றுக்கிட்டனால தான் ஆண்டவர் ஈஸியாக நம்மளுக்கு நல்ல வழிகளை, அதாவது நல்ல ஒரு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு திட்டத்தை ஏற்படுத்த முடிஞ்சு. இல்லை 2 விதமாக இருக்கும்.
ஒருத்தவங்க வந்து தேவனுடைய இதுலேயே இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து மனுஷன் பெண்ணாகி அதிலே மறித்து போகிற காலங்களும் வந்துடும். அப்போ ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துவது எல்லா விதத்திலையும் வெளிப்படுத்துகிறார். அதை தான் போவாஸ் ரூத்துன்னு சொல்லுது. நம்ம இப்படி தான் அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டே சொல்கிறாங்க. அது செவ்வாய்க்கிழமை பாடத்தில் பார்த்தா மீட்பராகிய போவாஸ், இது இயேசுவும் மீட்பர் தான் நம்ம சொல்கிறோம். இந்த மீட்பராகிய போவாஸ் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரூத்தும் அவனுடைய நகோமியோட நிலங்கள் எல்லாத்தையும் மீட்கணும். ஒரு சட்டங்கள் வச்சுருந்தாங்க ஆண்டவருடைய கீழ்ப்படிதல் அடிப்படையில். இதன் அடிப்படையில் தான் உறவின் முறையானும் நெருங்கிய உறவின் முறையானும் இவங்க தான் இதை செய்யணும், இந்த காரியங்களில் மீட்டுக்கொள்ளணும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நிலங்களாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு முறை வச்சுருந்தாங்க. யார் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியோ அவங்க தான் செய்யணும் ஃபஸ்ட்டு, அடுத்தவங்க அவங்க பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ இங்கே முதல்ல இருக்கிறவர் ஓகேன்னு சொல்கிறாரு, மனைவியாக ஏற்றுக்கோன்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே செருப்பை கழட்டி போட்டு போயிடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, போவாஸ் அந்த செப்பலை போடும்போது அவர் அதற்குரிய பாத்திரம் மாறுறாரு. அவருக்கு அன்பு இருக்குது, இந்த பெண் ஆண்டவரை நம்பி வந்திருக்கான்னு. உடனே என்ன செய்கிறாரு, அந்த பெண்ணை வந்து மீட்கிறதுக்கான எல்லா வழியும் செய்கிறார். மீட்கிறதுக்கான எல்லா வழியும் செஞ்சுட்டு அந்த பெண்ணை அவர் எடுத்துக்கிறாரு. அந்த பெண்ணை அவர் திருமணம் பண்ணிக்கிறாரு. இப்போ ரூத் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கீழ்ப்பட்டி இருக்கிறாங்க. மனைவிக்கு எப்படி ஒரு மருமகள் கீழ்ப்பட்டி இருக்காங்க, மருமகளாக கீழ்ப்பட்டிருக்காங்களோ, இப்போ போவாசும் கீழ்ப்பட்டிருக்காங்க. மீட்கப்பட்டாச்சு. இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதன் மூலமாக தான் நம்ம சொன்ன ஏற்கனவே தேவ சந்ததி வருது. இப்போ பார்த்தோம்னா இங்கே இப்போ இது வந்து இப்போ நம்ம உறவின் முறையான்னு சொல்லிட்டோம். இப்போ நம்மளுடைய உறவின் முறையான் யார்? நெருங்கிய உறவின் முறையான். 2 ஆப்ஷன் சொல்கிறோம். முன்னாடி யார், இப்போ யார்? முன்னாடி யாருன்னா, கிறிஸ்து பிறப்புக்கு முன் பின் சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன் பின் பிரிச்சுக்கிற வேண்டியதுதான். ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளுடைய நெருங்கிய உறவின் முறையான் வந்து பிசாசு தான். சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் பிசாசை ஏற்றுக்கொண்டேன்னு யாரும் சொல்ல வேணாம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எல்லார்ட்டையுமே பிசாசு ஈஸியாக வேலை செய்கிறான். ஏற்றுக்கொண்ட நம்மகிட்டையே பாதிப்பை ஏற்படுத்தும் போது ஆண்டவர் துணையே இல்லாத இருக்கிறவங்ககிட்ட எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னு யோசிக்கலாம். நம்மகிட்டயே எவ்வளோ துன்பத்தை ஏற்படுத்துகிறான், எவ்வளோ பிரச்சனைகள் கொண்டு வரான், எப்படி நம்மளெல்லாம் ஈஸியாக அவனுடைய வழியில் விழ வைக்க பார்க்குறான். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதப்ப எல்லாத்தையும் அவன் ஈஸியாக பண்ணுறான். ஆண்டவர் அவனுடைய டார்கெட் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்க நினைக்கிறீங்களா? அவங்கள அவனுக்கு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை. ஏன்? ஆல்ரெடி அவங்க அவனுக்குள்ளே தான் இருக்காங்க. நம்ம தான் அவங்களுடைய டார்கெட்டு. ஆண்டவரை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ, தேவனை ஆண்டவர்னு சொல்கிறாங்களோ, யார் அவருடைய வார்த்தையை பின்பற்றுறாங்களோ, அவர் சொல்கிற கட்டளைகளை பின்பற்றுறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி அதுலேருந்து எஸ்கேப் பண்ணி விடணும். வழி விலகி போக செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய தப்புக்குள்ளே போயிடலாம் அப்படின்றது அவனோட மெயினான ஒரு எண்ணம். அவ்வளோ தூரம் மனிதர்களை பகைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறான். மனிதர்கள்னு சொல்லக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறான். இப்போ இங்கே ஆண்டவர் மீட்கணும். அப்போ நம்மளை மீட்கணும். எப்படி போவாச வந்து மீட்டுட்டாரு ரூத்தா அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு செல்வந்தராக இருந்தார், எளிமையாக மீட்டுட்டார். எப்படி செல்வந்தராக இருந்து எளிமையாக மீட்டாரோ அதே போல் தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரே ஒரு இதில் மட்டும் ஒரு சின்ன இது சொல்லி பார்ப்போம். மத்தேயு 4:4 வாசிக்கிறேன். நான் யோபோட காலத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். தேவ சந்நிதியில் கூடும்போது பிசாசு அங்கே வந்தானா. தேவன் அவரை பார்த்து கேட்கும்போது அவனை பார்த்து, என்னப்பா என்னப்பா செஞ்சுட்டு வர அப்படின்னா, நான் பூமி எங்கும் உலாவி கொண்டு வருகிறேன். ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் இது தெரிஞ்சனால தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஆண்டவரால் கூடாத காரியத்தில் ஆண்டவர் தெரியாத தப்பு செய்ய போகிறான்னு. ஆனால் யோபு எங்கேருந்து வரான், யாரை பார்த்துட்டு வரான்னு ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறாரு. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அங்கே ஏவாள் செய்யும்போது ஆண்டவர் தடுக்கலை, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம். இங்கே எங்கேருந்து வர்றான்னு அவன் சொல்லலை, ஆண்டவரே சொல்கிறாரு. என் பையன் மேலே பார்த்துட்டு வந்துட்டியோ, என் பிள்ளையை பார்த்துட்டியோ அப்படின்னு தான் சொல்கிறாரு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு தெரியும் இங்கே. ஆனால் ஆண்டவர் அந்த வேலையை எடுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் வேலையை எடுத்துட்டாரா? ஆண்டவர் நம்முடைய பாதுகாப்பை அவரே எடுத்து போட்டுருவாரா? எடுத்து போட்டுருவாங்களா? ஆண்டவர் அவளை இறக்கமிட்டுறவரா? நீங்கள் நல்லா பைபிளை போய் படித்து பாருங்கள். எல்லா நாளும் அவர் பலி கொடுத்தாராம். பலி அப்படியா கொடுக்க சொல்லிச்சு? வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்க சொல்லிச்சு. ஆதி காலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை பாவ நிவாரண பலின்னு கொடு. அது ஒரு வருஷத்துக்கு இருக்கும், எக்ஸ்பிரி ஆகாது. ஒரு வருஷம் எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ திருப்பி என்ன செய்ய?
பாவ நிவாரண பலியோ சமாதான பலியோ எந்த பலி வேணாலும் கொடுக்கனாலும் பாவ நிவாரண பலி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்க சொல்லிச்சு. ஆனால் அவர் போய் படித்து பாருங்கள், ஒருவேளை என் குமாரர்கள் தேவனை தூசித்திருப்பார்கள், என்ன மாறிடுச்சு பாருங்கள். ஆண்டவர் மேலே நல்ல நம்பிக்கை இருக்காரு. ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனும் ஆகிய யோபு அப்படின்னார். இவ்வளவு சாட்சி கொடுத்தப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையான யோபு எப்படி ஒரு சின்ன விஷயத்தில் அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகுறாருன்னு பாருங்க. தன் பிள்ளை சப்பு செஞ்சிருப்பான்னு சொல்லிக்கிட்டே அவர் தினைக்கு பலி கொடுத்தாராம். குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினார். அப்போ அதையே குற்றம் அவன் என்ன செஞ்சிட்டான், அங்கே ஈஸியாக அதுக்குள்ளே வந்துட்டான். வேலியை ஆண்டவர் எடுத்து போடலை, யோபே திறந்து விட்டுட்டார். அதுதான் அர்த்தம். ஆண்டவராக யோபு வேலி அடைக்கிற யோபுட்ட கேட்டு அடைச்சார். ஆண்டவர் அவருடைய உத்தமத்தின் அடிப்படையிலும் தேவனை நம்பிக்கையின் அடிப்படையில் விசுவாசத்தின் அடிப்படையில் அவனுக்கு ஒரு வேலி அடைச்சு அவனை பாதுகாத்து கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரும் பெரியவனாக இருந்தார்னு போட்டு. அப்போ இங்கே வேலையை எடுக்கிற காரணம் அவர் தான் விசுவாச குறைவுனால சந்தேகம் பயம் பயப்படாதே அப்படின்னு சொல்லி வேதகமத்தில் 360 முறைக்கு போட்டிருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலான்றது தான் சிம்பிள். நம்ம பாச சொல்கிற மாதிரி தான். ஒரு சிப்பை நீங்கள் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மருந்துன்னு சொல்லி, அதே தான். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. பயப்படாதேன்றது ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. நம்ம பயம் நம்மளுடைய எல்லா விசுவாசத்தையும் கெடுத்து போட்டுரும். பயந்தே நம்ம விசுவாசத்தை விட்டுருவோம். விசுவாசத்தை நல்லா ஜெயிப்போம். அப்புறமேட்டுக்கு ஒரு யோசனை வரும், இது நடக்குமா, பயமாக இருக்கே, இன்றைக்கி போகிறக்கு, ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இப்படியே நம்ம யோசித்து அந்த ஜெபத்துக்கும் அந்த வேதத்திலோட முக்கியத்துவத்துக்கும் தேவனுக்கும் மரியாதையை குறைச்சிக்கிட்டே போகும்போது அவிவிசுவாசம் ஏற்பட்டுச்சுன்னா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு ஆகிடும். ஆண்டவரே என் விசுவாசம் நிறைவாகும்படி எனக்கு உதவி செய்யணும் வேணால் நம்ம கேட்கலாம். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யணும் பைபிள்லேயே போட்டிருக்கு. அதன் அடிப்படையில் ஜெபிக்கலாம். ஆனால் நம்ம ஜெபிச்சு முடிச்சுட்டு எனக்கு இதெல்லாம் நடக்குமா, அப்படியா இப்படியானு அந்த உலக பிரகாரமாக நம்ம நிறைய யோசிப்போம். ஒரு நாளைக்கு 20,000 முறைக்கு மேலே நம்ம யோசிக்கிறோமா. என்ன யோசிக்கிறோம்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் சாதாரணமாக சொல்கிறாங்க, என்னென்னமோ யோசனை வருதான், மாறி வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே. மீட்பர் நம்மளை மீட்க உதவி செய்ய முழு மூச்சில் இருக்கார். ஆனால் நம்ம அதுக்கு ஏற்ற பாத்திரவானாக இருக்கிறோமான்னு தான் பார்க்கணும். இப்போ பார்த்தோம்னா இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யோவான் 14:40 மத்தேயுல பார்த்தீங்கன்னா, சோதனைக்கான அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆடிப்படி சொல்லும் என்றால் அவர் பிரயோஜனமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. 2வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திலிருந்து கொண்டு போய் தேவாலயத்தை உப்பரிகையின் மேல் நிற்பாட்டி அவரை தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும் என்றால் அப்பொழுது அவரை கட்டளையிட்டார். அப்போ உமது பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறதே. முதல் வார்த்தை பாருங்கள். பிசாசுக்கு வேதம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா தெரியும். கூடயே இருந்தவன், ஆண்டவர் கூடயே இருந்தவன், வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தவன், முதன்மையானவன். இப்போ என்னாச்சுன்னா என்ன சொல்கிறான், அப்பத்தை சாப்பிட்றதுக்கு 40 நாள் கழித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயமா? எடுத்தோன்னே என்ன குடிக்கணும், நம்ம எத்தனை ஒரு நாளைக்கு நம்ம இது பண்ணாலே ஒரு நேரம் பாசிங் இருந்தாலும் முதல்ல தண்ணி குடிச்சு நம்மளை ரிலீஃப் பண்ணி அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். 40 நாளில் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா விக்கி செத்துருவோம். பிசாசு எப்படிப்பட்ட தந்திரங்களை அங்கே வச்சுருக்கான்னு நம்ம சாதாரண சயின்டிஃபிக்காக கூட நம்ம சில நேரங்களில் யோசிக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறான், அப்போயே என்ன சொல்கிறாருன்னா எழுதியிருக்கிறதேன்னு சொல்கிறார். அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பேன்னு எழுதியிருக்கிறதேன்னு சொல்லிட்டார். இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், எழுதியிருக்கிறதுன்னு அவர் சொல்கிறார். யார்? பிசாசு சொல்கிறான். இப்போ பிசாசு அப்படியே மாத்திரம் பாருங்கள் பேச்சை. எழுதியிருக்கிறதே உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக எழுதியிருக்கிறேன் திருப்பி இயேசு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்? அவன் திருப்பி கோடிட்டு காட்டுறான். நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா தேவதூதர் தாங்கிடுவாங்க. உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராக எப்போ தாங்குவார்? நம்மளால் முடியாத சூழ்நிலை, தெரியாத சூழ்நிலைனா ஆண்டவர் காப்பா. தெரிஞ்ச மேலே வந்து குதிப்பேன்னு சொன்னால் ஆண்டவரால் ஒன்றும் செய்யவே முடியாது. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா, சாஸ்தாங்கமாக விழுந்து என்ன செய்ய, என்னை பணிஞ்சுக்கோன்னு சொன்னார். பணிஞ்சு டக்குன்னு யாரும் பார்க்கல, இப்படியே சுற்றி பார்க்க வேண்டியதான், யாரும் இல்லை. டக்குன்னு கூலிக்கு தொட்டு கும்பிட்டு நான் என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போப்பா, ஈஸி வே தானே, நல்ல வழி, ஈஸியாக முடிஞ்சிருக்கும். இவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கலாமா? அவன் எது செஞ்சாலும் அதில் ஒரு காரண காரியமாக தான் செய்வான். என்ன சொல்லுவான், திருப்பி ஆண்டவரே என்கிட்ட வந்துட்டார், என்கிட்ட சரணடைஞ்சிட்டார். அவன் திருப்பி அப்படியே மாற்றுவான். அவனுடைய இதே புத்தியே அப்படி தான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவன் அவனை இங்கே இந்த சொன்ன வார்த்தை தான் பேதுருட்டையும் சொன்னார், அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார்.
அங்கே தான் கடிந்து கொண்டார். உன் தேவனாய் கர்த்தரையே வணங்குவாயாகன்னு சொல்கிறது காரணம் எல்லாமே வார்த்தையின் அடிப்படையில் தான் அவர் என்ன செஞ்சார், மீட்டார், தன்னையும் மீட்டுக்கிட்டார். இப்போ நம்மையும் என்ன சொல்கிறாருன்னா, உன் தேவனாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் நீ விசுவாசியா போல நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை ஏற்றுக்கிட்டு அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம நடக்கும்போது மீட்டுக்கொள்ளப்படுறோம். இப்போ அதே இதில் பார்த்தீங்கன்னா ஆமோனும் சாத்தானும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆமோன் என்ன அப்படின்னு சொன்னால், அகாசுவேர் ராஜா 127 நாடுக்கு இருந்தார். இப்போ மொர்தெகாய் பிரச்சனை நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சாதாரண விஷயம் விஷ் பண்ணலை, வணக்கம்னு சொல்லலை. அது அவருடைய கான்செப்டில் அவர் வந்து அதை எடுத்துக்கல. யூதர்கள் வந்து இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ ஆமான் என்ன சொல்கிறாருன்னு போதீங்கன்னா, மொர்தெகாயை மட்டும் நான் கொல்றது எனக்கு அற்ப காரியம், சின்ன விஷயம். அவனை கொல்லணும்னா இப்போயே கொண்டுடலாம். அவனை சேர்ந்து அவனுடைய சந்ததியே இருக்கக்கூடாது, அவனோட அந்த ஜாதியே இருக்கக்கூடாது. அவனுடைய தீர்மானங்கள் எப்படிப்பட்ட தீர்மானமாக இருந்ததுன்னு பாருங்கள். அதே பிசாசோடைய வாழ்க்கையிலே எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனை ஆண்டவர் முதன்மையாக வச்சுருந்தாராம், எல்லாருக்கும் தலைமையான ஒரு இடத்துல இருந்தானாம். எசேக்கியேல் 28:11 பார்த்தோம்னா, வாசிக்கிறேன் பாருங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதோனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்மி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களுக்கும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தூதன், அவன் தான் பிசாசு. அவனுக்கு தான் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அவன்கிட்ட தான் கொடுத்துருந்துச்சு. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். ஒரு குறைவு இல்லாமல் பெரிய ஒரு மகிமையான ஒரு தலைமை பீடத்தை அவனுக்கு கொடுத்துருந்தார் ஆண்டவர். கேர்மன்கள் எல்லாருக்குமே தலைமையாக. அவன் என்ன செய்கிறான், அவன் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாம ஆண்டவர்கிட்ட இருந்து அவன் முரண்படுறான். அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அவன் வந்து என்ன செய்யறான், மேட்டிமை தான் அவனுக்கும் வந்துருச்சு அங்கே பரலோகத்தில் தேவனோடு இருந்தவனுக்கும். ஏசாயா 14:12 சொல்கிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்திலிருந்து ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போய். நல்லா யோசித்து பாருங்கள். கடவுளுக்கு மேலா, இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் கடவுளுக்கு மேலா, கடவுளை அவனை உயர்த்தும் போது நம்ம கடவுளை உயர்த்தணுமே தவிர தன்னை உயர்த்தினா இப்படி தான் தள்ள தான் தோணும். பிசாசு மின்னலை போல விழுகிறான்னு 10 அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. மின்னலை போல விழுகிறானா பிசாசு. அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட நரகத்தில் தள்ளப்பட்டிருக்கான். ஏன்? அவன் கடவுள் கொடுத்த மேன்மையை அனுபவிக்காமல் செஞ்ச தவறு. அந்த தவறு வந்து எப்படி யோசிச்சு பாருங்கள். அதே தான் அந்த அகாசுவேர் ராஜாவும் ஆமான உயர்த்தினார், எல்லாரை விட உயர்த்தினாராம். 127 நாட்டுக்கு அவன் தான் ஃபஸ்ட்டு, ராஜாவுக்கு அடுத்து. இப்போ பிசாசு அதே தான் வந்திருக்கான். இப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தா இவன் என்ன செய்கிறான், மொர்தெகாய்னு ஒருத்தனை கொள்வது எனக்கு சாதாரண விஷயம். 127 நாட்டிலையும் எல்லாத்தையும் கொண்டுருவோம், ஒருத்தனை இருக்க வேணாம். யோசித்து பாருங்கள். நான் தப்பு செஞ்சேன்னா எனக்கு தான் தண்டனை கொடுக்கணும், எனக்கு பின்னாடி இருக்க எல்லாருக்கும் கொடுன்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் பாருங்கள். அப்படியே பிசாசிட்ட வாங்க. பிசாசு தப்பு செஞ்சான், அவன் தான் ஆண்டவர்கிட்ட தவறாக நடந்துக்கிற பார்த்தான், அவன் தான் மேன்மையாக இருக்குன்னு நினச்சான். ஆண்டவர் அதை கீழே தள்ளினார். ஆண்டவர்கிட்ட தான் அவன் சண்டையை காமிக்கணும், அவனுடைய திறமையை காட்டணும். ஆனால் அவருடைய பிள்ளைகளாக நம்ம மேலே தான் எல்லா காண்டத்தையும் வச்சுருக்கான். ஆண்டவர்கிட்ட போனால் ஒன்றும் நடக்காது. அவர் பிள்ளைகள்கிட்ட தான் சில பலவீனங்களில் அவர்களை ஏதாவது பண்ணிடலாம். அவனுடைய எண்ணங்கள் இப்படி தான். நம்ம இப்படி தான் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, ஆமான் கடைசியில் தூக்கு மரத்தில் போடப்பட்டு அவனுடைய வீடு எருக்களமாக்கப்படும் சொல்லி இடித்து போடப்பட்டது போல் நரகத்துக்கு போவான்னு சொல்லி, அதாவது இவனை கட்டி தூக்கி நரகத்தில் போட்டுருவாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தீர்க்கதரிசன வசனங்கள் தெளிவாக சொல்லுது. அப்போ இவனுடைய இதுவும் ஆமானுக்கும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவன் அப்படியே பிசாசுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினார். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட காலத்தின் உதவின்னு பார்த்தோம்னா எஸ்தர் வந்து நம்மளை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எஸ்தர் காலத்தில் வந்து இந்த கட்டளை பிறப்பிக்கப்படுதா, இந்த கட்டளை பிறப்பிக்கப்படுவது எஸ்தர் என்ன செய்கிறாங்கன்னா,
அவங்க ராஜ அரண்மனையில் இருக்காங்க, பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிட்டு இந்த மொர்தெகாய் அவருக்கு எப்படி வெளிப்படுத்துகிறா பாருங்க. நீ அரண்மனையில் இருக்கிறனால் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? ஒருவேளை யூதாவுக்கு இஸ்ரவேலுக்கு வேறொருவர்கள் மூலயமாக ரட்சிப்பு வரும். அவர் வராதுன்னு சொல்லலை, வரும். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் அதுக்கான தண்டனையை அனுபவிக்க தான் போகிறீங்க. எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு பாருங்கள். இதே காலத்தில் தான் யோசேப்பு காலத்தை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த எஸ்தர் வந்து 2வது மனைவியாக தான் போனாங்க, இல்லைன்னு சொல்ல. 127 நாட்டுக்கு ராணி ஆகிட்டாங்க. எதுக்கு ராணி ஆனாங்க, ஏன் ராணி ஆனாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, மொர்தெகாய் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் ராணியாக இருக்காங்க, ஒரு வேலை இல்லை, சும்மா தான் இருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா யோசேப்பு அங்கேருந்து வந்து அடிமையாக கொண்டுட்டு வரப்பட்டு ஜெயிலில் போய் எவ்வளவோ கொடுமைகள் அனுபவிச்சு ஜெயிலே இருக்கார். இவரே ஏன் வந்தோம், எதுக்கு ஜெயிலுக்கு வந்தோன்றது அவருக்கு தெரியும். தப்பு அவங்க செஞ்சாங்க, நம்ம வந்தோம்னு. இப்போ உள்ளே வந்தாச்சு ஜெயிலுக்குள்ளே. ஆண்டவர் உள்ளே தான் இருந்தார் ஜெயிலுக்குள்ளே. யோசேப்போட கர்த்தர் இருந்தார்னு போட்டுருக்கு. ஜெயிலுக்குள்ளே இருந்தார், யோசேப்போட ஜெயிலில் ஆண்டவர் இருந்தார். நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே ஆண்டவர் இருப்பார், நம்ம உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றும் போது. இப்போ இவங்களை பார்த்தோங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் எஸ்தர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மொர்தெகாய் தான் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. கைடன்ஸ் கொடுத்து நீ போய் பேசுன்னு ஆண்டவர் அங்கே கிருபை கொடுக்குறாரு. போய் நம்ம மன்னன வசனம் அதுதான். போய் அந்த செங்கோல் அவர் முன்னாடி நிற்கிறாரு, செங்கோல் நீட்டுறாரு, பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் தீர்வுகள் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில். நம்மளும் இந்த காலகட்டங்களில் ஆண்டவரை பற்றி யாருக்குமே எதுவுமே சொல்லலைன்னா, நம்ம சொல்லாட்டினா பரவாயில்ல, யாரோ ஒருத்தவங்க அந்த நபருக்கு சொல்ல தான் போகிறாங்க. அதுக்கான மேன்மையை நம்ம இழந்துருவோம், அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அப்போ இங்கே ரட்சிக்கக்கூடிய பலன் நம்மளும் அடையணும். ஆண்டவர் போனோன்னு கணக்கு பார்த்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எத்தனை பேருப்பா நீ ஆண்டவர் பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்க, ஆண்டவர் பற்றி மரியாதை பேசியிருக்க, ஆண்டவரை பற்றி எத்தனை பேருக்கு நல்ல விதமாக அறிவிச்சிருக்க, ரட்சிப்புக்குள்ள எத்தனை பேர் நடத்தியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன செய்யணும்? நான் மட்டும்தான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆணையத்தின் பேர் அதிபதி ஆவாய். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறது தான். நம்ம எப்படி இருக்கோன்றது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ அவனுடைய கிரியைப்படி அவனுக்கு நான் நினைக்கும் பலன் என்னோட கூட வருகிறது ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் நம்ம செஞ்சதுக்கு வாங்கிக்கணும், செய்யலையா வாங்காதீங்க, கிடைக்காது. அப்போ ஆண்டவர் வந்து இதை வந்து அப்படியே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இங்கே வந்து எப்படி நம்ம ரூத் வந்து அந்த காரியங்கள் வந்து நல்ல ஞானமாக ஒரு மொர்தெகாய் சொல்ல கேட்டு நடந்தாங்களோ, அதே போல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு உதவியை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிசாசு என்ன செய்யறானா, மனிதர்கள் முழு மூச்சா பகச்சு இப்படிப்பட்ட காலத்துல வந்து நம்மளை ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்து விடுவிக்க அவன் முடியாதபடி சிக்க வைக்க பார்க்கலாம். இதுதான் ஆண்டவர் ஆதியாகமம் 45:15 சொல்றாரு. யோசேப்பின் காலத்துல இதான் நம்ம சொல்றோம். யோசேப்பு என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க, நான் ஜீவரட்சணையை பண்ணும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி எண்ணி அனுப்பிட்டார். இங்கே எப்படி மொர்தெகாய் வந்து ஒரு பிள்ளையை வந்து வளர்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் அந்நிய இப்போதான் நம்ம பார்த்தோம், அந்நிய நோத்தோடு பிணைக்கப்படாத பையன். அவர் வந்து அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே சொல்லலையே, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, எதுவுமே செய்யலை. ஆனால் அவங்க மூலியமாக தான் யூதர்களுக்கு இஸ்ரவேலுக்கு அந்த ரட்சிப்பே வந்தது, பெரிய விடுதலை வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, தனக்கு நடந்த துன்பங்களெல்லாம் மறந்துட்டு ஜீவ ரட்சணையும் பண்ணும்படி நான் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாமே ஒரு கம்பேரிசன்ல தான் போய்கிட்டு இருக்கு. இங்கே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பாடம் அப்படி இருக்கு, நல்லா அற்புதமா. எல்லாத்தையுமே நான் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ தெளிவாக பாடங்கள் வெளிப்படுத்தப்படுது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் ஒரே ஒன்று தான் இங்கே எல்லாமே. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய கட்டளையும் அவருடைய நீதியையும் அவரை சார்ந்தும் அவருடைய நல்ல யோசனையின்படி ஆலோசனைப்படி நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே தெளிவாக பாடப்படுது. ஒரு கன்க்ளூஷன் வருவோம். இப்போ எல்லாமே பாருங்க, வார்த்தையின் அடிப்படையில் தான் நடக்குது. ஆண்டவர் சொன்ன நீதியின் அடிப்படை தான் இருக்கு. ஆண்டவரை முழுசாக நம்பும் போது தான் நடக்குது. எதையாவது நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம்னா அதுக்கோட விளைவுகளும் நம்மகிட்ட நடக்குது. நமக்கு நன்மை வேணுமா தீமை வேணுமா, நம்ம சந்ததி நல்லா வாழ்ந்துருக்கணுமா வாழக்கூடாது, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதான், நீயும் உன் சந்ததி வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள், நன்மை தீமையும் நம்ம முன்னாடி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு உலகத்திலேயே விளைவிந்த புக்கு இதுதான். இந்த புக்கு மாதிரி ஒரு புக்கு இல்லவே இல்லை. இதில் எல்லாத்தையும் நான் சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இந்த புக்கில் நீங்கள் நல்லது செஞ்சவங்களையும் பற்றி எழுதியிருக்கு, தப்பு செஞ்சதை தப்புன்னே எழுதியிருக்கு. வேறு எந்த புக்கிலையும் எழுதாது. தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன் தான், அவர் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாரோ அதை அப்படியே போட்டிருக்கு. அவர் எப்படி மனமாறினாலும் போட்டிருக்கு, அவர் எப்படி தப்பு செஞ்சாருன்னு போட்டிருக்கு, என்ன நடந்துச்சு அப்படியே டிட்டோவாக இருக்குது.
அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நம்மளுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம இது அவர்களை வெளிப்படுத்த தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? நீ தப்பு பண்ணுறன்றதை வெளிப்படுத்துது ஃபுல்லாத்தையும். அதை தான் சொல்கிறாரு, அன்பின் மூலியமாக நீ அதை என்ன செய்ய, நிறைவேற்று அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அன்பின் தேவனை அன்பின் மூலமாகவே நம்ம அணுகுவோம். தேவனே நம்மளுக்கு எல்லா விதத்தையும் வெளிப்படுத்துவாராக. பரிசுத்த ஆண்டவர் அதுக்கு ஏற்ற உதவியை நமக்கு செய்வார். ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக சமத்தில் வருகிறோம். நன்மையான நாட்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவரே மாமிசமாகி பூமியிலே வந்தார் என்று வாசிக்கிறமே ஆண்டவரே. நீரே நன்மையும் கிருபையும் எங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போகாமல் அனைவரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோமே. நாங்கள் வாசிக்கிற வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய நியாயப்பிரமாணத்தை அன்பின் மூலம் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஞானத்தை ஏற்படுத்தும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை மாத்திரம் எங்களை அணுக உதவி செய்யும். நாங்களோ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்போம் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்தும். இந்த சபையை ஆசீர்வதியும், மக்களை ஆசீர்வதியும். உம்மை நம்புகிற ஒவ்வொரு மக்களையும் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.